ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மூமெண்ட் ஏதாவது ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு பெரிய மூவ் வரல. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி முரட்டுத்தனமான ஒயிட் சிபிஆர் இருந்துச்சு. ஸோ வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்கு யூஸ்வலி சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடிக்கடி. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த அக்ரெசிவ் மூவ் இருக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு பக்கம். ஆனால் இந்த டைம் வராததுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஆல்ரெடி பேர்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. வீக்லி கேண்டில் க்ளோஸ் நல்லா ரெட்டாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ புல்ஸால் நினச்சாலும் பெருசாக அப்படியே சென்டிமெண்ட்டை மாற்றுற மாதிரி வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாது. ஸோ எப்போவுமே அந்த ஃபைட் வர்றது ஒரு சென்டிமெண்ட்டை அப்படியே டோட்டலி ஆப்போசிட் சைடில் மாற்றுற மாதிரி சண்டை போடுவாங்க. ஆனால் இப்போ கிளியர்லி ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வீக்காக இருக்குது. ஸோ இதை நினச்சாலும் ஃபுல்லாலாம் மாற்ற முடியாது. ஸோ இன்னும் ஃபர்தராக வீக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும்தாங்க புல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 22,000க்கு மேலே வருதா கீழே வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 22,000க்கு மேலே தாங்க வந்திருக்கு. 22,055 முடிச்சிருக்காங்க. அதை பிரேக் பண்ணாமல் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி புல்ஸ் நினச்சிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு. ஸோ நம்ம கடந்த ஒரு வாரமாகவே இந்த சார்ட் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த ஜோனை நீங்கள் ஆல்ரெடி நம்ம சார்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 21,920லேருந்து 950 பக்கம் வரங்க பல டைம் ப்ரைஸ் என்கேஜ் ஆகிருக்கு. அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் வேறு இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் வரும். இதை உடச்சி கீழே 15 நிமிஷம் மேலே இருந்துன்னா கண்டிப்பாக 21,800 வந்துடும் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்னிங் எடுத்ததுலேருந்து பயங்கரமான ஏற்றம்ங்க. ஸோ இந்த இடத்த உடைக்கவே விடலை. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு. ஸோ நல்லா மேலே போனதுக்கப்புறமும் எங்கேருந்து இன்றைக்கும் ஃபால் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம டைனமிக் ஜோன்ஸும் சிபிஆரோட டாப் லைனோட கான்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க வந்திருக்கு. சிபிஆரோட டாப் லைனில் டச் ஆகும்போது டைம் பாருங்கள் 10:15ங்க. ஸோ அதே டைமில் ஃபியூச்சர்ஸ்லேயும் பாருங்க அப்போவும் கரெக்டாக சிபிஆர்லேயும் டைனமிக் ஜோன்ஸ்லேயும் பட்டுச்சு. அதே டைமில் பேங்க்லேருந்தும் கரெக்டாக சிபிஆர் டாப் லைனுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்லேயும் சிபிஆர் டாப் லைனுங்க. ஸோ 4 இதுலேயும் சிபிஆரும் இருந்துச்சு, டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பயங்கரமான கான்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அதனால் இதை தாண்டி இன்றைக்கி மார்க்கெட் போகாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. இதை வச்சு தாங்க நம்ம சென்செக்ஸ்லேயும் ட்ரேட் எடுப்போம். சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் சிபிஆரோட டாப் லைனும் டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 5 சார்ட்லேயும் சிபிஆரும் டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சுங்க. அதனால் கண்டிப்பாக 200% இன்றைக்கி மார்க்கெட் கிராஸ் ஆகாதுன்னு நம்பிக்கையில் இந்த இடத்துல சென்செக்ஸ் ஷார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி முரட்டுத்தனமான கான்ஃப்ளூயன்ஸ் ஜோன் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த லெவலில் இருந்து ரிவர்சல் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஒருவேளை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வைங்களேன், ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா ஆப்போசிட் சைடும் பயங்கரமாக மூவ் கொடுக்குங்க. ஸோ ஜோன்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கணுங்க, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த சென்ஸ் எப்போவுமே ரிவர்சல் கண்டிப்பாக வருமா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு 90% ஆஃப் த டைம்ஸ் கண்டிப்பாக ரிவர்சல் வரும். ஸோ அந்த மீதி 10% ஆஃப் த டைம்ஸ் ஒருவேளை எஸ்எல் ஹிட் ஆனால் கூட ஆப்போசிட் சைட் நல்ல மூவ் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுற ஜோன்ஸ் தாங்க நம்மளுக்கு வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஜோன்ஸ் தாங்க நம்மளோட கான்ஃப்ளூயன்ஸ் ஜோன்ஸ். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒருவேளை எஸ்எல் ஹிட் ஆனாலும் ஸோ நீங்கள் இந்த செட்டப்பை பார்த்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப தைரியமான ஆளுங்களாம், இன்னும் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துல தாங்க இந்த மார்டிங்கெல்லாம் போடலாம். ஸோ மார்டிங்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கேம்பிளிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதெல்லாம் சும்மா ரேண்டமான இடத்துல போட்டிங்கன்னா 4 நாளில் நடுத்தருக்கு நின்றுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் மார்டிங்கல் சும்மா பிளைண்டாக போடக்கூடாதுங்க. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மொத்தமாக ட்ரேடிங் கேரியரே குவிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, மொத்த கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணி. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த மார்டிங்கெல்லாம் இருக்குங்க. ஸோ மார்டிங்கல்னால் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல 2 லாட் போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ 2வது டைம் ட்ரை பண்ணும்போது அது 4 லாட்டாக போடுவாங்க. ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் லாஸை சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் கேசினோஸில் பண்ணுற கேம்பிளிங் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இந்த மாதிரி லெவலில் தாங்க ட்ரை பண்ணணும். ஒன்று கண்டிப்பாக ரிவர்சல் வரணும். ரிவர்சல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடாவது நல்லா மூவ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் சென்செக்ஸில் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி தாங்க 20,000 பக்கம் எடுத்திருந்தேன் மார்னிங்.
ஸோ ஆனாலும் இன்றைக்கி வந்து சந்தோஷப்பட முடியலங்க. ஏன்னா 20K பக்கத்தில் முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் டெம்ப்ட் ஆகி இன்னும் நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணி 7,800 வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ திருப்பியும் 20Kல எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படின்னு இன்னும் ரிவென்ஸ் ட்ரேட்லாம் பண்ணி ஸ்கேல்பிங் மாதிரிலாம் சும்மா என்னெல்லாமோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி எப்படியோ கொண்டு வந்து வச்சுட்டேன். யூஸ்வலி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது இருக்கிற அந்த கொஞ்சம் ப்ராஃபிட் மொத்தமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா டைமும். ஆனாலும் இன்றைக்கி எப்படியோ திருப்பி முதல்ல இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். பரவாயில்லைங்க, இல்லாட்டி வீக்கெண்ட் டேஸ் பாயில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் ஸ்டாக்ஸோட MTM வந்து -5Kல இருக்குங்க. ஸோ மண்டே இந்த 20,000 ப்ராஃபிட் போயிட்டேன்னா -25Kல இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 60,000 லாஸ் ஆகிற வரைக்கும் கூட நான் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஆனாலும் இதுக்கு மேலே பெரிய லாஸ்லாம் வராதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டேன். அது எந்த அளவுக்கு கீழே போனாலும் ஒரு சின்ன லாஸில் தான் நான் வந்து இருப்பேன். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ்னால இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒயிட் CPR இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து ட்ரேடை எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கான்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்திருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய டைம் இந்த மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ்லாம் வராது. அன்றைக்கெலாம் ஒயிட் CPRல ட்ரை பண்ணோன்னா பயங்கரமாக மாட்டிப்போம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், இந்த CPRக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் என்ன பிரச்சனைனா, ஸோ கீழே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகி திருப்பிலாம் உள்ளே இழுத்துட்டு போவாங்க. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி. ஸோ இந்த CPR பாருங்கள், லாஸ்ட் லைன் வந்து எத்தனை டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே 2 டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இங்கே 2-3 டைமு, அதுக்கப்புறம் இங்கேயும் பல டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, 3-4 டைம். ஸோ பல டைம் ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜோனை கீழே சைட் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஸோ நல்ல பிரேக் அவுட் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஃபேக் அவுட் ஆகி திருப்பியும் உள்ளே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து திருப்பி அந்த ஜோனை வந்து உடைக்காதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி பழகணும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ஜோனை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபேக் அவுட் பண்ணுவாங்க. எல்லா டைமும் இல்லை, ஆனால் 90% ஆஃப் த ஃபேக் அவுட் வந்து அந்த ஜோனை கண்டிப்பாக பிரேக் பண்ணக்கூடாதுன்னு இன்டென்ஷனில் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி அந்த ஜோனுக்கு வந்தாலும் அங்கேருந்து மேலே ஏற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், திருப்பி இங்கே கீழே வந்தாலும் அங்கேருந்து ஏற்ற தாங்க செஞ்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் வந்து கிடச்சிட்டாலே நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி பார்த்துடலாம். உடனே 3வது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள் 3வதும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ அங்கே பண்ணும்போது நம்ம இந்த இடத்த கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நீட்டாக பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கேயே தெரிஞ்சு போச்சுங்க, இன்றைக்கி வந்து 3 மணிக்கு மேலே பெரிய ஃபால்லாம் வராதுன்னு. ஸோ அப்சைட் வேணால் வந்தால் வரும்னு லைட்டாக நினச்சேன், ஆனால் ஃபால் வந்து கண்டிப்பாக வராது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர்லாம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த மாதிரி ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்லாம் பிளைண்டாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சேனல்லே பல டைம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணனா உங்களுக்கே தெரியும் என்றைக்கெலாம் நம்ம ஹீரோ ஆர் ஜீரோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம். ஸோ நமக்கு இங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே நான் ஹீரோ ஆர் ஜீரோலாம் ட்ரை பண்ணதே இல்லை, லைஃப்பில் பண்ணவும் மாட்டேன். ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே 1 or 2 years இருந்தேன்னா ஈஸியாக புரிய வந்துடும். ஸோ நேற்று நம்ம வீடியோவில் இதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தோங்க, சென்செக்ஸில் இது ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி மேலே போக ட்ரை பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இழுப்பாங்க. ஸோ அப்போ நிஃப்டியும் இழுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கேருந்து சூப்பராக இழுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இடத்துலேருந்தே. ஆனாலும் இது மட்டும்தான் ரீசன் இல்லைங்க. ஸோ சென்செக்ஸில் அந்த இடத்துல CPRும் டைனமிக் ஜோன்ஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கான்ஃப்ளூயன்ஸும் சேர்ந்ததுனால இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ரிவர்சல் வரும்னு ரொம்ப நம்பினேன். ஆனாலும் இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலங்க. சில நாள் வந்து ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுவேன், சில நாள் வந்து செல்லிங் பண்ணுவேன். ஆனால் செல்லிங் தான் இப்போ மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கேன் விக்ஸ் ஏறினதுனால. ஸோ பையிங்கும் அடிக்கடி நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் எல்லா இடத்துலையும் சும்மா வந்து பை பண்ண முடியாதுங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ செல்லர்ஸ்னால் எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் பையர்ஸ்னால் எல்லா இடத்துலையெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு சில பல க்ரைட்டீரியா இருக்குங்க, அந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணேன்னா நான் பையிங்கும் அப்பப்போ சின்ன லெவலில் பண்ணுவேன். இன்றைக்கி ஒயிட் CPRாக இருந்ததுனால ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலைங்க. ஏன்னா இங்கேருந்து ரிவர்சல் வந்தாலும் சில டைம் உள்ளேயே அப்படியே ஸ்டக்காகி சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணலை. ஸோ ரிலையன்ஸ் வச்சு தாங்க இன்றைக்கும் காப்பாற்ற பார்த்துருக்காங்க நிஃப்டி கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ 1% பக்கம் வந்து ஏறி இருக்குங்க. இந்த லெவல் வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து அன்றைக்கே ஒரு நல்ல பவுன்ஸ் வந்து வர ட்ரை பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நேற்று பாருங்கள் நல்லா இழுத்து விட்டாங்க.
ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள் இந்த லெவலில் பிரேக் பண்ணக்கூடாது. இதே இன்றைக்கி பிரேக் பண்ணிருச்சுன்னா 22,000லாம் ஈஸியாக உடச்சிரும் அப்படின்னு புல்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 22,000 கீழே கேண்டில் க்ளோஸ் வந்தேன்னா நெக்ஸ்ட் வீக்கும் ஈஸியாக இழுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதாங்க ரிலையன்ஸை இந்த லெவலில் பிரேக் பண்ண விடாமல் இன்றைக்கி ஒரு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி நிஃப்டியும் கொஞ்சம் காப்பாற்றிருக்காங்க. ஸோ எத்தனை நாள் வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலையன்ஸை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வச்சு தாங்க நிஃப்டியோட தலையெழுத்தே இருக்குது. ரிலையன்ஸோட வீக்லி சார்ட்டுங்க இது. ஸோ வீக்லி சார்ட்லேயும் கரெக்டாக 20 EMAல வந்து அப்படியே பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கோட கேண்டில் க்ளோஸ் வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த மாதிரி வீடியோ போடுவோம் என்னன்னு தெரிலங்க. கடந்த 3 நாள்னாலவே இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு நாள் கூட ஒழுங்காகவே வியூஸ் வந்து போகல. அதனால் இந்த மாதிரி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஒரு 100 பேர் பக்கமாவது லைக் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரெகுலராக போடுவேன். ஸோ இல்லைனா நான் அந்தளவுக்கு ரெகுலராக போட மாட்டேங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம். உங்களோட எக்ஸ்பீரியர் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் உங்களோட வியூ வந்து என்னது அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.